ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் குமரனோட அம்மா இருக்காங்களே, துருவி துருவி கேள்வி கேட்குறாங்க. என்னப்பா என்ன ஆச்சு, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, எங்கே காவேரியோட புருஷன் துருவி துருவி கேள்வி கேட்க, அம்மா விட்டா ஓவராக பேசிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு கடுப்பேற்றுறாங்க. கடுப்பேற்றிட்டு அம்மா வேணாம், கேட்காத 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 அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ என்னடா விஷயம் சொல்லி தொலையாண்டான்னு அவங்க ஒரு கத்துனதுக்கப்புறமா விஷயத்த சொல்கிறாங்க. நீ யாருக்கிட்டேயும் சொல்லிடாத, தயவு செய்து கேட்காத, ஒன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். காவேரி வந்து அம்மா வீட்டில் கோச்சிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கான்னு விஷயத்த மட்டும் சொன்னவர் முழுசாக உடைக்கலங்க. முழுசாக உடைச்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னதான்ப்பா நடக்குது, ஓ அதுதான் விஷயமா, அதனால தான் விஜய் வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்க டைமில் திடீர்னு தலைவர் கிளப்புறன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்ட விதமாக சும்மா பேண்டு வாசிக்கிறது என்ன, மோளம் தட்டுறது என்ன, அடடடட பின்னி படல எடுக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒரு ஆட்டம், சும்மா ரோட்டில் இறங்கி குத்துன்னு குத்துறாரு. அந்தளவுக்கு ஆடினவர் கடைசியில் பார்த்தா என்னையா நடக்குது இங்கன்னு மொத்த குடும்பமும் ஓடலைங்க. அந்த அளவுக்கு வேடிக்கை பார்க்குறாங்க. அதாவது சீர்கொண்டு வந்தால் எப்படியாவது கவுத்தரலான்னு இவங்க பிளான் பண்ணாங்க. அங்கே ஒரு பக்கம் காவேரியோட அம்மா இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது, ஏன் செய்றீங்கன்னு கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டாரு நம்ம விஜய். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், காவேரிக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்து போகிறேன்னு சொல்கிறாரு. என்ன மனுஷன்டா, இப்படி பண்ணுற மனுஷனுக்கு எப்படிமா இப்படி பண்ண உனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி. என்னோட கடமை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐராத்து மாமிக்கும் மாமாவுக்கும் ஒன்றும் புரியல. நேக்கு ஒன்றும் தெரியல, உனக்கு புரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூட நடக்கிறத வேடிக்கை பாருனோ அப்படின்றாங்க. கடைசியில் இருங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டாருங்க நம்ம விஜய். ஒரு பக்கம் எல்லாரும் கேட்டுக்கோங்க, அதாவது என்ன வந்து சந்தனம் வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இவங்க கேட்குறாங்க. அதாவது இந்த பச்சை சுடிதார் பொண்ணு தான் ஏன் பொண்டாட்டின்னு போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் நம்ம மாமாவும் வாயை பொழந்ததை பார்க்கணுமே. ஐயோ தாங்க முடியலடா, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஐயோ என்ன ஆர்வ கொள்ளான்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் படாத பாடுபடுத்துறாருன்னு இருக்குது ரியாக்ஷன். ஓகே.